எப்பயுமே நம்ம பார்த்து பார்த்து வைக்கிற சமையலை விட அவசர அவசரமா பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது வந்து சில நேரம் ரொம்ப சூப்பரா வந்துரும். அன்னைக்கு அப்படியே தான் நடந்துச்சு. கிச்சன்ல என் பொண்ணு கூட பேசிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுந்தம் பருப்புலாம் சேர்த்துட்டு, வெங்காயம், தக்காளி வதக்குனதுக்கு அப்புறமா உருளைக்கிழங்கு சேர்க்கறதுக்கு பதிலா ஃபர்ஸ்ட்லேயே எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். ஒரு தக்காளி, ஒரு பல்லாரி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சமா இஞ்சி, கருவேப்பிலை, மல்லி இலை, உப்பு, மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்துட்டு, அது கூடவே அவிச்சு வச்சிருந்த உருளைக்கிழங்கையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு, பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் சாம்பார் பொடியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 1 கப் தண்ணியில உள்ள சேர்த்து இறக்கணும்னா சூப்பரா இருந்துச்சு பூரிக்கு. இந்த மாதிரி அவசரமா பண்ணது கூட நல்லா தான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் அன்னைக்கு முட்டை வந்து பிரியாணி பண்ணலாம்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் தான் வந்து குஸ்கா ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முட்டையை வந்து தனியாக வறுத்துட்டு ஃபைனலாக போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு இறக்குவேன். ஆனால் பார்த்தீங்களா அந்த குஸ்காவே அவ்வளோ டேஸ்ட்டில் இருந்ததுன்றதுனால முட்டையை வந்து தனியாக வறுத்து அதை தனியாக சைடிஷாகவே வச்சுட்டேன். அப்புறமா தயிர் வெங்காயமும் கொஞ்சமாக சக்கரை பொங்கல் கேட்டிருந்தாங்க பாயசத்துக்கு பதிலான்றதுனால அதுவுமே பண்ணிவிட்டு ஈவினிங் போல் ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் மீதி இருந்துச்சுல அதை வந்து சூப்பாக போட்டு கொடுத்தாச்சு.